பாரதி, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. இல்ல சார், எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். தமிழ பணத்துக்காக தான் கடத்திருக்காங்க. தமிழ விடணும்னா 10 லட்சம் பணம் வேணும்னு கேட்டிருக்காங்க சார். பாரதி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. சார், அவங்க வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க சார். எல்லாம் சரி பாரதி, பட் நீங்க 10 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? அதுக்காவது எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரி சார், எனக்கு இருந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படியாச்சும் தமிழை கூட்டிட்டு வந்துடணும்னு அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். பணம் இல்லாம நீங்க போனா எப்படி பாரதி அவங்க தமிழை விடுவாங்க? சரி சரி, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக்காதீங்க. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 10 லட்சம் ரூபாய நான் உடனே ரெடி பண்றேன். அது சரி, உங்களை பணத்தை எடுத்துட்டு எங்க வர சொல்லியிருக்காங்க? நுங்கம்பாக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த ராஜமால் பில்டிங்க்கு வர சொல்லிருக்காங்க. என்ன சொன்னீங்க? அந்த ராஜமா பில்டிங்க்கு போய் நான் தரவா செக் பண்ணி பார்த்ததுல அங்க தமிழ் இல்லவே இல்லையே. ஆனா அவங்க என்ன அங்கதான் வர சொல்லிருக்காங்க சார். பாரதி, இப்ப நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க அந்த அட்ரஸுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற தெருவுல ஆட்டோல இருந்து இறங்கி நில்லுங்க. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி எடுத்துக்கிட்டு போலீஸையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சார், அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க சார். நான் உங்ககிட்ட இத பத்தி சொன்ன விஷயமோ இல்ல நான் போலீஸ்க்கு போனேன்னு தெரிஞ்சாலோ தமிழை ஏதாவது பண்ணிடுவாங்க சார். பாரதி, நீங்க பயப்படாதீங்க. தமிழுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அதே சமயம் என் பொண்ணு தமிழ் மேல கை வச்சவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணாம விடவே மாட்டேன். அவங்க யாரும் தப்பிக்கவே கூடாது பாரதி. நீங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நேரா அங்க வந்துடுறேன். ஓகே சார். ஆனா எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? பாரதி, நீங்க என்ன நம்புறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இந்த உலகத்துல இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். அப்படின்னா தைரியமா வாங்க, பாத்துக்கலாம். சரி, ஓகே சார். கடவுளே, ஆதி தமிழை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்காரு. ஆனா ஆதி கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல முடியாம கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். எப்படியாவது தமிழ பவானி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. கணேஷ், நீ சந்தேகப்பட்டது சரிதான். தமிழை கடத்தினவங்க பாரதிக்கு ஃபோன் பண்ணி 10 லட்சம் ரூபா பணம் கேட்டு அவங்கள மிரட்டி இருக்காங்க. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே உன் போலீஸ் ஃபோர்ஸோட வந்துரு. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நேரா அங்க வந்துடுறேன். ஓகே ஆதி. ஓகே ஆதி, யூ டோன்ட் வரி. என் டீமோட நான் இங்க வந்துருவேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார். சர்குணம், சீக்கிரமா 10 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு வாங்க. சரி சார், வந்துடுறேன் சார். அம்மா, அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் கைய காலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கம்மா. ரொம்ப வலிக்குதுமா. எனக்கு தண்ணி வேணுமா. தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சுமா. சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்கம்மா. மா, சீக்கிரம் வாங்கம்மா. டேய், நேரமாச்சு, இன்னும் யாரையும் காணோம். அவசரப்படாத, வந்துடுவாங்க. இருடா. இந்தாங்க. சரிம்மா.
மேடம், அந்த பாரதி எவ்வளவு நேரத்துல இங்க வரதா சொன்னா? 15 மினிட்ஸ்ல வரதா சொன்னான். டைம் ஆயிட்டு இருக்கு மேடம், இன்னும் அவளை காணுமே. அவ வராம எங்க போயிட போறா? அவ பொண்ணு நம்ம கையில இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா வருவான். பவானிக்கு மட்டும் நான் ஆதிக்கிட்ட விஷயத்த சொல்லி போலீஸோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா தமிழ ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. ஆனா ஆதி சொன்ன மாதிரி என்னால இந்த விஷயத்த தனியாவும் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த பவானி எப்ப என்ன யோசிப்பான்னு தெரியாது. ஆதி அங்க போய் அந்த பில்டிங்ல தமிழ தேடி பார்த்து இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க இல்லைன்னா தமிழ் வேற எங்க இருப்பா? அம்மா அம்மா ஆதித்யா, நானும் அக்காவும் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்மா. 4-5 பேர் வந்து அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அக்கா பாவம்மா. ஆதித்யா, அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். பாரதி, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. தப்புதான் சார். தமிழுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் நான் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லல. ஓகே பாரதி, என்னால உங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. அதை விடுங்க. அவங்க உங்களை வர சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நான் போய் பார்த்தேன். அங்க தமிழ் இல்ல. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் ஒன்னும் புரியல சார். எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசினப்போ என்ன அவங்க அந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க. ஆதி, எங்க சைடுல எல்லாமே ரெடி. நீ எப்படி பண்ணலாம்னு சொல்லு. பவானி கண்டிப்பா மாட்டிப்பான். தமிழை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த லேப்டாப்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சு அந்த பவானிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண வைக்கணும். ஆதி, பணம் ரெடியா? ஏன்னா இதை வச்சுதான் அவங்களுக்கு தூண்டில் போடணும். ரெடி பண்ணிட்டேன். இரு, கார்ல இருக்கு. ம். பாரதி, பிடிங்க. ஹேண்ட்பேக் வைக்கங்க. இது வச்சுக்கோ. பாரதி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு தமிழை கூட்டிட்டு வரப்போற மாதிரியே அந்த பில்டிங் உள்ள போங்க. அங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்க. நாங்க அதுக்குள்ள பில்டிங்கை சுத்தி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். தமிழ் சேஃபா உங்ககிட்ட வந்ததும் நீங்க பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாம அவங்க கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். இந்த நிமிஷம் நீங்களும் தமிழும் சேஃபா வெளியே வந்தாகணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை பண்ணவங்க தப்பிக்கவே கூடாது. சரிங்க சார். பாரதி, இந்த விஷயத்துல நீங்க தைரியமா இருக்கணும். நாங்க உங்க பின்னாடியே தான் இருக்கோம். உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். பாரதி, நான் உங்க கூட கணக்குலயே இருப்பேன். நீங்க நம்பரோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் போனை பேக்ல வச்சுக்கிட்டு இயர்போன்ல கனெக்ட்ல இருங்க. உள்ள போனதும் அங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு வழியில எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. தமிழை கண்ணில் பார்த்தா எங்களுக்கு உடனே சொல்லிருங்க. நாங்க அந்த டைம்ல வந்து அங்க ரவுண்ட் ஆஃப் பண்றது கரெக்டா இருக்கும். சரிங்க சார். நாங்க பாரதி, பயப்படாதீங்க. நான் இருக்கேன். உங்க யாருக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி நடக்கணும்னா அது என்ன மீறி தான் நடக்கணும். நீங்க போங்க பாரதி, பாத்துக்கலாம். ஓகே சார். ஏய், என்னடா இது, இன்னும் யாரையும் காணோம்? எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் தான். வந்துருவாங்க, இருடா. சார், நான் இப்போ பில்டிங்குள்ள போறேன். ஓகே பாரதி, we are following. நீங்க உள்ள போங்க. அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துடாதீங்க. தமிழை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பணத்தை கொடுங்க.
அண்ட் பார்த்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நாங்க அதுக்குள்ள வந்துருவோம். சரிங்க சார். அம்மா அம்மா என்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. எனக்கு தெரியும். அம்மா அம்மா நான் இங்க பாருமா, நான் இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கேன். என்ன சீக்கிரமா கண்டுபிடிமா. அம்மா என்னால முடியலம்மா. மா ப்ளீஸ்மா. அம்மா என்னால கத்த முடியலம்மா. நான் இங்க இருக்கிறத எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு என்ன கூட்டிட்டு போமா. அண்ணா ம். அவங்க வந்துட்டாங்கண்ணா. டேய் எல்லாரும் ரெடியா இருங்க, சீக்கிரம். மேடம் சொல்லுங்க மேடம். டேய், பாரதி பில்டிங் குள்ள வந்துட்டான். மேடம் நாங்களும் பாத்துறோம் மேடம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் ரெடியா இருங்க. அவகிட்ட அந்த லேப்டாப்பை வாங்கினதை அங்கிருந்து வெளியே தூக்கி போட்டுட்டு எல்லாரும் காணாம போயிடுங்க. நீங்க என் கூட லைன்லயே இருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் மேடம். பாரதி, அங்க எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல சார், என் கண்ணுக்கு யாரும் தென்படல. நான் போய் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன் சார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகே பாரதி, எக்காரணத்தை கொண்டோ நீங்க லைன்ல என் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறது அவங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார், ஓகே. ஏய் அதை வந்துட்டாங்கடா. சார், நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. பாரதி தைரியமா இருங்க. தமிழ் உங்க கண்ணில் காட்டினதுக்கு அப்புறம் பணத்தை கொடுங்க. ஓகே சார். நான் கேட்டது எங்க? அது இந்த பேக்ல இருக்கு. சரி அந்த பேக் கூட கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் பொண்ணு தமிழை பார்க்கணும். இத பாரு, இது எங்க இடம். இங்க நாங்க சொன்னதா நீ கேட்கணும். குடு, உன் பொண்ணு வருவா. முடியாது. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். இல்லனா நான் இந்த பேக்கை மட்டும் கொடுக்கவே மாட்டேன். டேய், அவகிட்ட என்னடா பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த லேப்டாப் பேக் ரொம்ப முக்கியம். அவ பொண்ணு பக்கத்து ரூம்ல இருக்கான்னு சொல்லி அவளை உள்ள தள்ளி விட்டுட்டு அந்த பேக் பிடிங்க வெளியே வீசுங்க. ஏய் என்ன ஓவரா பண்ற? உன் பொண்ணு எங்க கண்ட்ரோல்ல இருக்கா தெரியல. சும்மா லா பேசிட்டு இருக்க. உனக்கு உன் பொண்ணு தானே பார்க்கணும். இந்த பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, போய் பாத்துக்கோ. ஆனா முதல்ல இந்த பேக் கொடுத்துருப்போம். இல்ல, நான் அவளை பார்த்தாதான் கொடுப்பேன். என்னடா நம்மளே டென்ஷன் பண்றா? ஏய் உனக்கு உன் பொண்ணு வேணுமா வேணாமா? அந்த ரூம்ல தான் இருக்கா, பேக கொடுத்துட்டு போய் பாரு. இல்ல, நான் என் பொண்ணை பார்த்துட்டு வரேன். தமிழ், தமிழ். விடு, விடு, விடு. பொண்ணு எங்கடா? பேக குடுறா, குடு. ஏய் விடு. பாரதி என்னாச்சு? பாரதி, தமிழை பார்த்துட்டீங்களா? விடு. சார், தமிழ் இங்க இல்ல சார். இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் பேக விடுறா. பாரதி பயப்படாதீங்க. நீங்க பணத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். விடு. மேடம், இப்ப யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கா மேடம்? இப்படிதான் அவ ஏதாவது கோக்குமாக்க பண்ணுவான்னு நினைச்சு. கணேஷ், பாரதிக்கு பிரச்சனை. அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. பாரதி அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே போலாம். சரியாது. வாடா.
யோ இல்ல வாங்க. டேய், இந்த நிமிஷம் அந்த லேப்டாப் பேக் ரொம்ப முக்கியம். அவகிட்ட இருந்து புடுங்கி தூக்கி போடுங்கடா. சரி மேடம். டேய், நமக்கு டைம் இல்ல. அவ போலீஸ்காரங்களோட இங்க வந்திருக்கா. ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். லேப்டாப் பேக் அவகிட்ட இருந்து புடுங்கி வீசிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம்டா. டேய், போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பேக்கை தூக்கிட்டு கிளம்புங்க. டேய் வாங்கடா. டேய் நில்றா. என் பொண்ணு எங்கடா? என் பொண்ணு எங்க? அவ எங்க இருக்கான்னு சொல்லு. ஏய், வா. The devil gon' come, better watch your ways. Wake up the night and you're gonna pay. The enemies run, better show your face. Wake up the night and you turn to prey. I don't care when the blood drops melt. Another kill. I don't care when the blood drops melt. Another kill. When the bullets start to fly, he gon' come alive. When the bullets start to fly, he gon' come alive. He gon' make you feel the fire. Sharpshooter, monstrous, gonna be dangerous. Karma comes, it's do or die. Don't make me do this, do this. Do this. சான். ஏய். Tell me who the gangster! I tell me who the gangster! Come on, tell me who the gangster! மேடம், இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறது நமக்கு தான் பிரச்சனை. லேப்டாப் பேக் நம்ம கைக்கு வராம இங்க இருந்து போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சுதாகர். அவ நம்ம கிட்ட டிராமா பண்ணி கடைசியில ஆதியோட போலீஸும் இங்க வர வச்சிருக்கா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே அவ மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னல மேடம். நீங்க தான் அவளை நம்பிட்டு இருந்தீங்க. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னப்பவே நான் அலர்ட் ஆயிருக்கேன். இப்ப அந்த பாரதி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். எப்படி இருந்தாலும் அந்த லேப்டாப் நம்ம கைக்கு வந்து ஆகணும். இல்லைன்னா மொத்தமா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். டேய், டேய், தமிழ் எங்கடா வச்சிருக்கீங்க? எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்றா, சொல்லு. பாரதி, நீங்க போய் முதல்ல தமிழ் எங்க இருக்கான்னு பாருங்க. நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஓ, இங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கியா? இரு வாரேன். தமிழ், தமிழ்,
பொம்மைக்குள்ளதாம்மா இருக்கேன். அம்மா நான் இங்கதான் இருக்கேன்னு உன்கிட்ட எப்படிம்மா சொல்லுவேன்? கடவுள் ஏன் என்னை இப்படி பேசாம பண்ணாருன்னு இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. அம்மா என்ன சீக்கிரமா கண்டுபிடிமா, என்ன திரும்பி பாருமா. அம்மா அம்மா நான் இங்க இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா மா ப்ளீஸ்மா. தமிழ், எங்கடா இருக்க நீ? இவங்க உன்னை எங்க வச்சிருக்காங்க? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியலையே. நீ எங்க இருக்கேன்னு தெரியாம நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேனே. ஐயோ தமிழ், நீ எங்க இருக்க? கடவுளே, என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாது ப்ளீஸ். அவளை நீதான் என் கண்ணுல காட்டணும். என் பொண்ணு எனக்கு வேணும். அம்மா அம்மா நான் இங்கதாம்மா இருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம் திரும்பி பாருமா. என் மூச்சு சத்தம் உனக்கு கேட்கலையாம்மா? அம்மா என் மனசு ஃபுல்லா அம்மா அம்மான்னு கத்துறது உனக்கு கேட்கலையாம்மா? அம்மா தமிழ், தமிழ். ஆதி, தமிழ் கிடைச்சாளா? இல்ல கணேஷ், பாரதியும் தமிழை தேடி தான் போயிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். அவங்க தமிழை இங்கேதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா எங்கன்னு தான் தெரியல.